Hi students, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா 12th ஸ்டாண்டர்ட் சுவாலஜி அண்ட் பயோசுவாலஜி. நீங்க வந்து பியூர் சயின்ஸ் ஸ்டூடண்ட் ஆனாலும் சரி அல்லது பயோசுவாலஜி ஸ்டூடண்ட்ஸ் ஆனாலும் சரி, குவார்ட்டர்லி எக்ஸாம்ஸ் தேவையான இம்பார்ட்டன்ட் 2 மார்க், 3 மார்க் அண்ட் 5 மார்க் क्वेश्चंस பார்க்க போறோம். சாப்டர் 1 to 9. ஆல்ரெடி நம்ம வந்து இங்கிலீஷ் மீடியத்துக்கு வந்து அப்லோட் பண்ணியாச்சு. சோ நீங்க வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் ஆனீங்கன்னா பிளேலிஸ்ட்ல லிங்க் இருக்கு, நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் அல்லது டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல தரேன், நீங்க வந்து செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. முடிஞ்சால் ஒரு லைக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். இந்த கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து குவார்ட்டர்லிக்கு மட்டும் இல்லை, சரிங்களா, அரையாண்டு அண்டு பப்ளிக் எக்ஸாம் எந்த எக்ஸாம்ஸ்க்கு படித்தாலும் சரி, யூனிட் டெஸ்ட் வைக்கிறாங்க அல்லது ரிவிஷன் டெஸ்ட் வைக்கிறாங்க, வீக்லி டெஸ்ட் வைக்கிறாங்க, எதுக்கு வச்சாலும் இப்போ நான் வந்து ஃபஸ்ட் லெசனில் இந்த டெஸ்ட்லாம் எழுத போகிறேன் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் லெசனில் ஃபஸ்ட்டு ப்ரைமரியாக இதில் இருக்கக்கூடிய கொஷினை படிங்க. அதுக்கு முன்னாடி நான் சொல்லக்கூடிய விஷயங்களை கேளுங்க, சரிங்களா. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்காம அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் அதை போய் கேட்குறீங்க. ஸோ சொல்லக்கூடிய விஷயங்களை முழுமையாக கேளுங்க. நீங்கள் யூனிட் டெஸ்ட்டு படித்தாலும் சரி, வீக்லி டெஸ்ட்டு, மந்த்லி டெஸ்ட்டு அல்லது வந்து குவார்ட்டர்லி, இந்த மாதிரி ஆஃபலி, பப்ளிக் எக்ஸாம் எந்த எக்ஸாம்ஸ்க்கு படித்தாலும் இப்போ சாப்டர் 1னா இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே படிச்சிருங்க, சரிங்களா. படிச்சுட்டு அதுக்கப்புறம் புக் பேக் கொஷின் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். புக் பேக்கில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின் அந்த வீடியோஸை பார்க்கலாம் பிளேலிஸ்ட்டில் 12th அண்டு 11th, சரிங்களா. 12th 11th புக் பேக் இம்பார்ட்டன்ட் கொஷினே தனியாக பிளேலிஸ்ட்டில் இருக்கும். அதில் புக் பேக் கொஷின் மட்டும் கொடுத்துருக்கோம், அதெல்லாமே பாருங்கள். அதே மாதிரி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம், அந்த கொஷின்ஸ் எல்லாமே பாருங்கள். அதே போல் பிடிஎஃப் வந்து நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குறீங்க. ஸோ பிடிஎஃப் வேணுங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இது எல்லாமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சேவ் பண்ணி வச்சுங்க, அவ்வளோதான், சரிங்களா. ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை அதை பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணிங்க. நான் லிங்க் வந்து அதிகமாக இருக்கிறதுனால ட்ரைவ் எல்லாமே ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதெல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. மினிமம் நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கொஷினை படிச்சிருங்க, சரிங்களா. சார் நான் ஃபுல் மார்க்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அல்லது வந்து கொஞ்சம் எனக்கு போதும் அப்படின்னு நினைக்கிறேன் வந்தாலும் லெசனுக்கு நம்ம மினிமம் ஒரு 10 கொஷினாவது என்ன பண்ணணும், படித்து தான் ஆகணும். ஏன்னா இங்கே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக மார்க் எடுக்கணும், ஆனால் நான் 10 கொஸ்டின் தான் படிக்கணும், அந்த 10 கொஸ்டினுமே எக்ஸாம்ஸ்க்கு வரணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. ஸோ பயாலஜியில் அது வந்து கொஞ்சம் கஷ்டம். ஸோ மினிமம் நீங்கள் இந்த கொஷின்ஸ் எல்லாமே படிச்சிருங்க. நீங்கள் பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் இருந்தாலும் சரி, பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இந்த கொஷின் எல்லாமே என்ன பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் படிச்சிருங்க, சரிங்களா. அதுக்கப்புறம் நம்ம சொன்ன கொஷினை 1 மார்க் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிருங்க, சரிங்களா. அது எல்லாமே பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம டாப் 20 அப்படிங்கிற கொஷினை வந்து என்ன பண்ணுவோம், அப்டேட் பண்ணுவோம். ஸோ இதெல்லாமே பாருங்கள். இதில் 5 மார்க் கொஸ்டின் வந்து நோட் பண்ணி வச்சுங்க. 2 மார்க் 3 மார்க் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சேவ் பண்ணி வச்சுங்க. இந்த உயிரினங்களில் நடைபெறும் பல்வேறு வகையான ஒருங்கிணைவு முறை, கண்ணின பெருக்கம் என்றால் என்ன, அதன் வகை, சரிங்களா. இது ஃபஸ்ட் லெசனில். அதுக்கடுத்து செகண்ட் லெசனில் இருக்கக்கூடிய 2 மார்க் அண்ட் 3 மார்க் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. இல்லை இந்த GAFT, ZIFT, ஸ்பெர்மியோஜெனிசிஸ், ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் அதெல்லாம் இம்பார்ட்டன்ட்டு. விந்து திரவத்தில் அடங்கியுள்ள பகுதி பொருட்கள், சீம்பாலை பற்றி, சரிங்களா, அது எல்லாமே படிச்சுருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து விந்து செல்லோட அமைப்பு, அண்ட செல்லோட அமைப்பு, படம் அறிந்து பாவம் குறின்னு இருக்கும், அந்த கொஷின்ஸ் எல்லாமே படிச்சுருங்க. 5 மார்க் வேணுன்னா நோட் பண்ணி வச்சுங்க, அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. அண்ட செல்லின் அமைப்பை விவரி, மாதவிடாய் சுழற்சியோட நிலைகள், மாதவிடாய் சுழற்சி குறைபாடுகள், அது வந்து பியூர் சயின்ஸ்க்கு மட்டும் இருக்கும், பயாலஜிக்கு இருக்காது. ஸோ அது எல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தேர்ட் லெசன், இது வந்து தேர்ட் லெசனு. தேர்ட் லெசனில் கூடிய 2 மார்க்ஸ் வந்து வேணா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. இதில் அந்த போக்ஸோ ஆக்ட் வந்து கண்டிப்பாக எல்லா எக்ஸாம்லையும் கேட்டுட்ருக்காங்க. ஸோ அதை படிச்சுருங்க. இந்த கருக்கொலை, சிசுக்கொலை, பனிக்குடை துளைப்பு, சரிங்களா, அது வந்து படிச்சுருங்க. அந்த தாமிரம், வெடிவிடும், உள்கருப்பை சாரங்கள் இதெல்லாமே படிச்சுருங்க. அதுக்கடுத்து 3 மார்க் கொஷின், சரிங்களா. 3 மார்க் கொஷின் பார்த்தீங்கன்னா புக் பேக்கு தான் இங்கே நிறையா கொடுத்துருப்போம். ஸோ அந்த டெஸ்ட் டியூப் பேபி, வாடகை தாய், முழுமையான இனப்பெருக்க ஆரோக்கியத்தை அடைய மேற்கொள்ள வேண்டிய உத்திகள் இதெல்லாமே படிச்சுருங்க. 5 மார்க் வேணுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. இதில் இந்த ART பேரியர் மெத்தடு, அதாவது மக்கள் தொகை கட்டுப்படுத்துதல், பல்வேறு தடுப்பு முறை, கருவின் குறைபாடுகளை கர்ப்ப காலத்தில் கண்டறியும் முறை, தற்கால கருத்தடை முறை இதெல்லாமே படிச்சுருங்க. அதுக்கடுத்து 4th லெசனு. ஸோ 4th லெசனில் 2 மார்க் 3 மார்க்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சேவ் பண்ணி வச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து 5 மார்க்ஸ் பழுப்பூச்சி உதாரணம் கொண்டு சமநிலை, மரபு சமநிலை அடிப்படையில் பால் நிர்ணயம், மனிதனில் காணப்படும் உடல் குரோமோசோம் சார்ந்த ஒழுக்கமற்ற பன்மயம், மனிதனில் காணப்படும் பால் குரோமோசோம் இயல்பு மாற்றங்கள் இதெல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து 5th லெசனு. ஸோ 5th லெசனில் இருக்கக்கூடிய 2 மார்க்கு 3 மார்க்கு 2 மார்க்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. இந்த வார்ப்பு இழை குறியீட்டுலாம் திருப்பி கேட்குறாங்க. அதுக்கடுத்து இது 3 மார்க்ஸு. ஸோ இதையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. அண்டு 5 மார்க்ஸு. மரபணு திட்டத்தின் சிறப்பியல்பு, இங்கே வந்து மரபணு திட்டம்னு வரக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே படிச்சுருங்க. இலக்குகள், அந்த பகுதிகள், பயன்கள் எல்லாமே படிச்சுருங்க. DNA ரேக அடிச்சுட்டுலாம் படிச்சுருங்க. அதுக்கடுத்து 6th லெசனு. ஸோ 6th லெசனு 2 மார்க் 3 மார்க் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சேவ் பண்ணி வச்சுங்க, சரிங்களா. இது வந்து 2 மார்க் 3 மார்க்கு.
ஸோ இங்கே 3 மார்க் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும், 2 மார்க்கும் 3 மார்க்கும். ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 5 மார்க்கும் இதில் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருப்போம். இந்த மரபற்று போதல், இணை மரபற்று போதல், அந்த டார்வினோட கோட்பாடு, இந்த மாதிரியான கொஸ்டின் எல்லாமே நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாமே கேட்பாங்க, அதை வந்து படிச்சுருங்க. அதுக்கடுத்து 7th லெசன், இங்கே தான் ரொம்ப முக்கியமானது. இங்கே வந்து நமக்கு பார்த்திங்கன்னா 7th லெசன்லேயே 8th லெசனும் மிங்கிள் ஆகிருக்கும். யாருக்கு அப்படின்னா பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. பயாலஜிக்கு 7 8 சேர்ந்து தான் 7வது லெசனாக கொடுத்துருப்பாங்க. பியூர் சயின்ஸுக்கு 7 8 தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து பியூர் சயின்ஸுக்கு வந்து 9வது லெசன் தனியாக இருக்கும், பயாலஜிக்கு அது 8th லெசனாக இருக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் ஆனீங்கன்னா இந்த கொஸ்டினும் நோட் பண்ணி வச்சுங்க, 8th லெசனும் நோட் பண்ணி வச்சுங்க, 9th லெசனும் நோட் பண்ணி வச்சுங்க. பயாலஜிக்கு 7வது லெசனு 8வது லெசன் ரெண்டும் சேர்ந்து 7ன்னு இருக்கும், சரிங்களா? அதனால் அதை நீங்கள் வந்து தேடி கன்ஃபியூஸ் ஆகத்தால் வந்து பார்த்து வச்சிங்க. ஸோ இது வந்து 2 மார்க்கு. அதுக்கடுத்து இது வந்து 3 மார்க்கு. 5 மார்க்ஸ் பார்த்திங்கன்னா புரோட்டோசோவா நோய், மனிதனின் பிளாஸ்மடியத்தோட வாழ்க்கை சுழற்சி, போதை மற்றும் அறிவை வரையின்றி பயன்படுத்துவதை தடுக்க சில வழிகள், மனிதர்களுக்கு பாக்டீரியங்களால் உண்டாகும் நோய்கள், இதெல்லாமே படிச்சிருங்க. அதுக்கடுத்து 8th நோய் தடைக்காப்பியம் பியூர் சயின்ஸுக்கு தனியாக இருக்கும், பயாலஜிக்கு அது 7th லெசனில் மிங்கிளாக இருக்கும், சரிங்களா? அதை வந்து பார்த்துருங்க. 2 மார்க் அண்ட் 3 மார்க் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சேவ் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து இதில் 5 மார்க்ஸு இம்யூனோகுளோபின் அமைப்பு, தடுப்பு மருந்து, இயல்பான நோய் தடைக்காப்பியோட வகை, எதிர்ப்பொருள் தூண்டி மற்றும் எதிர்ப்பொருள் வகைகளோட வகை, இது 5 மார்க்ஸு. அதுக்கடுத்து 9th லெசன் பாருங்கள். 9th லெசனில் இருக்கக்கூடிய 2 மார்க்கு 3 மார்க் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. இதில் அந்த மருந்துகளின் ராணி, உயிரிய தீர்வு எல்லாமே பாருங்கள். லெசன் வைஸாக ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருப்போம் நம்ம. ஸோ எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் நீங்கள் இதை படித்தாலே போதுமானதாக இருக்கும். அதுக்கடுத்து 5 மார்க்ஸ் பாருங்கள். தொழில்துறை ஆள்கால்னால் என்ன, அது எப்படி தயாரிக்கிறாங்க, உயிரிய தீர்வில் நுண்ணுயிரோட பங்கு, நுண்ணுயிர் எரிபொருட்களின் அமைப்பு, சரிங்களா? இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து டாப் 20 2 மார்க்கு, அதுக்கடுத்து 3 மார்க்கு, அதுக்கடுத்து 5 மார்க்ஸ் இதெல்லாமே அப்லோட் பண்ணுவோம். ஆல்ரெடி நம்ம வந்து ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேக்ஸு இதுக்கு எல்லாமே அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பாருங்கள், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எல்லாமே. உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணுங்கிறதும் கமெண்ட் பண்ணுங்கள். அதை அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம அப்டேட் பண்ணோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.